என்னடா எதையோ பார்த்து சிரிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வரமாட்டேன்னு பேஷண்ட் வெளியே ஓடி போயிட்டே இருக்காங்க. 4 பேர் பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஆப்ரேஷன் படுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இப்போவும் ஆப்ரேஷன் சொன்ன உடனே எனக்கு ஆப்ரேஷன் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கறவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா யூரின் போற பாதையில கருவி போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம்னு சொன்ன உடனே ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கல் இருக்கும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா 4 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போற அளவுக்கு ஸ்மாலான சர்ஜரி இருக்கும். கரெக்டான நேரத்தில் கரெக்டான வைத்தியம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு பயம் தேவையில்லைங்க. நாங்கள் யூராலஜிஸ்ட் காமனா பண்ற ஆப்ரேஷன் வந்து ஸ்டோனுக்காக பண்ற ஆப்ரேஷன். காலையில சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க, மத்தியானம் ஆப்ரேஷன் பண்ணுவோம், நைட் வீட்டில் போய் சாப்பிடலாங்க. சரி, கல்லுக்காக ஆப்ரேஷன் பண்றீங்க, நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவீங்க, ஆனா எனக்கு பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னா லாப்ரோஸ்கோபி முறையில் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நாள் நைட் தங்கிட்டு அடுத்த நாளே வீட்டுக்கு போற அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருச்சு. சார் ஆப்ரேஷன்லாம் எனக்கு பயம் இல்லை சார், ஆனா முதுகுல ஊசி போடுவாங்க சார். முதுகுல தானே ஊசி போடக்கூடாது. முழு மயக்கம் கொடுத்து நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா ஆபரேஷன் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேஷண்ட் கேட்கிற முதல் கேள்வி, சார் எப்ப சார் எனக்கு ஆபரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு. இல்லைங்க, உங்களுக்கு ஆபரேஷன் முடிச்சாச்சு, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சுன்னா, சார் இதுக்காக சார் நான் 10 நாளா கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றவங்க தாங்க அதிகம். ஆபரேஷன்னா பயப்படாம, மயக்கம் மருந்துனா பயப்படாம, தைரியமா கரெக்டான இடத்துல நீங்க போய் சூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ஆபரேஷன் இஸ் a cakewalk.